சென்னையில் இரவு பெய்த பலத்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். கொட்டி தீர்த்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சென்னை புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. விடாது பெய்த மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். சென்னையில் இடி மின்னலுடன் பெய்த இரவு மழையால் இரண்டாவது நாளாக விமான சேவைகள் பாதிப்பு. 26 விமானங்களின் புறப்பாடு வருகை பாதிக்கப்பட்டதால் கடும் சிரமத்துக்குள்ளான பயணிகள். சென்னை பெரம்பூர் முரசொலிமாறன் சுரங்கப்பாதை தற்காலிகமாக மூடல். இரவு பெய்த கனமழையால் நீர் நிரம்பி காட்சியளிப்பதால் நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டத்தில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. சாலையில் மழைநீர் தேங்கியதால் மெதுவாக சென்ற வாகன ஓட்டிகள். சிக்கிமில் நிலச்சரிவு காரணமாக சிக்கி தவித்து வந்த 1225 சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்பு. மீதமுள்ளோரை மீட்பதற்கு தயார் நிலையில் மீட்புக் குழு. சென்னையை தொடர்ந்து அடுத்த கட்டமாக மதுரையில் செயற்கை கருத்தரிப்பு மையம் அமைக்கும் பணிகள். சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். இவற்றையெல்லாம் ஆய்வு செய்ததற்கு பிறகுதான் அடுத்த இடத்தில் செய்ய முடியும். இப்போது அடுத்த இடமாக மதுரை தேர்வு செய்யப்பட்டு அங்கே பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த இரண்டும் திறந்து வைத்ததற்கு பிறகு அடுத்தடுத்து வருகிற ஆண்டுகளில் வேறு எங்கே திறப்பது என்பது குறித்து மாண்புமிகு தமிழக முதல்வரோடு கலந்து பேசி முடிவெடுக்கப்படும். மத்தியில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என கோவில்பட்டியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்த கனிமொழி எம்பி நம்பிக்கை. கம்மியா தான் ஒதுக்கிட்டு இருக்காங்க. உங்க எல்லாரையும் போல விரைவில் ஆட்சி மாற்றம் வரும்னு நானும் நம்புறேன். பேசிக் கொண்டிருந்த போது வந்த ஆம்புலன்ஸுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்ததால் நெகிழ்ச்சி. முன்னாடி இருக்க வண்டி எல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து எடுங்க. வண்டி எல்லாம் எடுங்க. பெண் செவிலியரிடம் அத்துமீறியதாக எழுந்த புகாரில் ராயப்பேட்டை மருத்துவமனை புற்றுநோய்த்துறை தலைவர் சுப்பையாவை பணியிட மாற்றம் செய்க. சுகாதாரத்துறை செயலாளருக்கு மருத்துவ கல்வி இயக்குநரகம் பரிந்துரை. சென்னை பெசன்ட் நகரில் பிளாட்ஃபார்மில் உறங்கிய இளைஞர் மீது கார் ஏறியதில் உயிரிழந்த வழக்கு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மாநிலங்களவை எம்பி பீடா மஸ்தான் ராவின் மகள் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிப்பு. மயிலாடுதுறை அருகே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் சோலார் பவர் பிளான்ட் அமைக்க எதிர்ப்பு.
கிராம மக்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. சென்னையில் நாளுக்கு நாள் உயரும் தக்காளி விலை. மொத்த விலையில் 1 கிலோ 60 ரூபாய்க்கும் சில்லறை விலையில் 80 ரூபாய் வரைக்கும் விற்பனை. சென்னை கோயம்பேடு சந்தையில் முருங்கைக்காய் விலை கிடுகிடு உயர்வு. வரத்து குறைவால் ஒரே நாளில் கிலோவுக்கு 50 ரூபாய் அதிகரித்து 160 ரூபாய்க்கு விற்பனை. மதுரை பழங்கானத்தம் பகுதியில் உள்ள கடையிலிருந்து நாய் கவ்விச் சென்ற இறைச்சியை கழுவி மீண்டும் விற்பனைக்கு வைத்ததாக எழுந்த புகார். நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக கடையை அகற்றி மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை. சென்னையை அடுத்த சித்தாலப்பாக்கத்தில் உள்ள ஸ்டீல் ஹார்ட்வேர்ஸ் கடையில் திடீரென தீப்பற்றி விபத்து. பெயிண்ட் டப்பா அருகில் வைக்கப்பட்ட விளக்கு சாய்ந்து தீப்பற்றியதாக தகவல். சென்னையில் காதலிக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற்ற போது வீடு புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி தூக்கிச் சென்ற காதலன் பெண்ணின் சம்மதத்துடன் அழைத்துச் சென்று திருமணம் செய்து கொண்டதாக போலீசார் தகவல். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள மளிகை கடையில் மர்ம நபர் கைவரிசை. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை. ஈரோட்டில் அதிகாலை ஆவின் பாலகம் முன்பு இறக்கி வைக்கப்படும் பெட்டிகளிலிருந்து பால் பாக்கெட்டுகள் திருட்டு. தினமும் பைக்கில் வந்து 2 பெண்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி. ராமநாதபுரத்தில் குடிநீர் குழாய் பதிக்கும் பள்ளம் தோண்டும் போது விபரீதம். இயற்கை எரிவாயு குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கேஸ் வெளியேறியதால் பரபரப்பு. பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 17வது தவணையாக 20,000 கோடி ரூபாய் நிதி உதவி. வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விடுவித்தார் பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் கங்கை படித்துறையில் பிரதமர் மோடி சிறப்பு பூஜை. पुण्डरीकाक्ष मंगलायतनो हरि सवायाभ्यन्तरः सुधि ओम पुण्डरीकाक्ष पुनादो नेहे प्रजां बाहुलम्. கங்கை ஆரத்தி நிகழ்ச்சியின் போது பிரதமர் மோடி மனமுருகி வழிபாடு. கர்பூர கௌரம் கருணாவதாரம் சம்சார. வயநாடு தொகுதி எம்பி பதவியில் இருந்து முறைப்படி விலகினார் ராகுல் காந்தி. ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக மக்களவை செயலகம் அறிவிப்பு. எம்பி பதவியை விட்டுக் கொடுத்து வயநாடு தொகுதி மக்களை ராகுல் காந்தி அவமதித்து விட்டார். பாஜக முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் கடும் தாக்கு. அசாமில் உள்துறை செயலாளர் ஷீலாதித்யா சேத்யா துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு தற்கொலை. மருத்துவமனையில் மனைவி இறந்த சில நிமிடங்களிலே விபரீத முடிவு. பீகாரில் திறப்பு விழா காண்பதற்கு முன்பே 12 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ஆற்றுப்பாலம் இடிந்து விழுந்த சம்பவம்.
குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் மத்திய சாலை போக்குவரத்து துறை பாலத்தை கட்டவில்லை என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி விளக்கம். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை எதிரொலி. பல்வேறு இடங்களில் சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு. டெல்லி ரஜோரி கார்டன் பகுதியில் உள்ள பர்கர் கிங் உணவகத்தில் அரங்கேறிய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை. டெல்லியில் 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 300க்கும் அதிகமான புதிய ஆப்பிள் ஐபோன்களை திருடிய இருவர் கைது. மலைக்க வைக்கும் அளவிற்கு மேஜையில் அடுக்கி வைக்கப்பட்ட செல்போன்கள். பெங்களூருவில் வீடியோ கேம் ஜாய்ஸ்டிக் ஆர்டர் செய்தவருக்கு பார்சலில் வந்த சிறிய பாம்பு. வாடிக்கையாளர் புகாரை அடுத்து மன்னிப்பு கோரி பணத்தை ரீஃபண்ட் செய்த அமேசான் நிறுவனம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாப்பூர் பகுதியில் ஒரே பைக்கில் 7 பேர் ஆபத்தான முறையில் பயணம். வீடியோ இணையத்தில் பரவிய நிலையில் 9,500 ரூபாய் அபராதம் விதிப்பு. இன்று தொடங்குகிறது T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்று. முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கா அணிகள் பல பரீட்சை.